ஊரரசு படித்தேன், நல்ல வேலை பேரரசுட்டாங்க. இந்த விழாவுக்கு வரும்போது 2-3 நாளில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள். சந்தோஷம் ஒன்று, இந்த விழாவுக்கு வரும்பொழுது திருவிழாவுக்கு வர மாதிரி ஒரு நாட்டுப்புற கலையோடு வரவேற்றாங்க. திருவிழாவுக்கு எங்கள் ஊருக்கு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. முதல்ல அடுத்த சந்தோஷம், இந்த வருடம் புரட்சி தலைவர் நம் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களோட 100ஆண்டு விழா. 100ஆண்டு. இந்த விழாவுக்கு எம்ஜிஆரோட வளர்ப்பு மகள் சுதா அவர்களை வரவேற்று வாழ்த்து பெற்றவருக்கு நன்றி. அந்த அடுத்த சந்தோஷம், அது அவங்களுக்கு நன்றி வந்ததுக்கு. அடுத்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம். நான் உட்காந்து நெடுஞ்சு உட்காந்துருந்தேன், கூனி குறி. நீதியரசர் பக்கத்தில் பேரரசு உட்கார வச்சுட்டாங்க. அவரு தமிழரசே கேள்வி வைக்கிறாரு, பேரரசு உட்கார வச்சு என்ன பண்றது? நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம், கூண்டெலாம் ஏறி இருக்கோம், கிரிமினல் நினைச்சிடாதிய, சாதாரண விஷயத்துக்கு தான். ஆமாம், அங்கே ஜட்ஜி வந்து பேசும்போது நடுங்கும், கையில் நடுங்கும். அந்த அனுபவம் நமக்கு நிறையா இருக்குது. நம்ம கொண்டு பக்கத்தில் உட்கார சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ தான் கொஞ்சம் வந்ததுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்போ சாட்சியம் சொல்லப்படுதாலும், ஆனால் இங்கே சமூகத்தை பற்றி பேசினார். 5ஆம் தேதிக்கு விழாவுக்கு வரும்பொழுது மழை பெஞ்சதுன்னா கிராமங்களில் ஐயனார்களுக்கு புறவி எடுப்புண்டு இந்த குதிரை தூக்குற திருவிழா நடக்கும். எல்லா கிராமங்களையும் ஐயனார் தான் காவல் தெய்வம். அந்த குதிரை எடுப்பு எதுக்குன்னா, எங்க சைடெல்லாம் வறட்சி மண் தான், எப்போதான் மழை பெய்யும். வானம் பார்த்த பூமி, வானம் பார்த்த பூமி. ஐயனாருக்கு அந்த புறவி எடுப்பு திருவிழா வைக்கிறது மழை பெய்யிருக்காதான், மழையை வேண்டிதான். கரெக்டாக பார்த்தா அந்த குதிரை எடுப்பு, இந்த புறவி எடுப்பு திருவிழா முடிஞ்சு 2ஆம் நாள் மழை பெய்யும். அதிசயமா இருக்கும். என்ன, அங்கே ஐயனாருக்கு திருவிழாவுக்கு பின்னாடி மழை பெஞ்சது, இங்கே முன்னாடி பெஞ்சிருச்சு. ஐயா சொன்ன மாதிரி சகுனம் கரெக்டாக தான் இருக்கு. 2 குடும்பம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு இது 100ஆண்டு இதாக துவங்கியிருக்கோ, அதே மாதிரி தமிழ் திரையுலகுக்கும் இது 100ஆண்டு. இந்த 100 ஆண்டுல இந்த தமிழ் திரையுலகில், இந்த தமிழ் கடலில், தமிழ் திரையுலக கடலில் ஏகப்பட்ட இயக்குநர்கள், ஆயிரக்கணக்கான இயக்குனர் வந்து போயிருக்காங்க. அதில் சிலர் அந்த கடலில் தண்ணியை எடுத்து உப்பளமாக்கி உப்பு தயாரிச்சிருக்காங்க. நிறைய இயக்குநர்கள் மீன் பிடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில இயக்குநர்கள் தான் அந்த கடலில் மூழ்கி முத்தெடுத்தவங்க. அந்த ஒரு சில இயக்குநர்ல முத்தெடுத்தல இந்த இயக்குனர் யாருன்னா நம்ம கே. பாக்கியராஜ் சார் அவர்கள். இந்த சபையில் ஒரு சில துணிகளை என்னை சுயநலத்துக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் நிறைய பேட்டிகள், கட்டுரைகள், கவிதைகள், சில பத்திரிகைகளை சிறுவதில் எழுதியிருக்கேன். ஆனால் எதுவுமே தொடர் எழுதுனதில்லை. நிறைய தொடர் எழுதிக்கணும், நமக்கு ஆசை வந்துச்சு, நம்ம தொடர் எழுதுவோமேன்ட்டு. யார் வாய்ப்பு கொடுக்குறா? அப்புறம் சரி, மனைவி பொன்மணிக்க சார்கிட்ட ஒரு தொடர் எழுதணும் அப்படின்னா, சார்கிட்ட கேட்டுறேன் அப்படின்னாப்ப. அங்கே அது பாக்கியா வாரதல் நிருபர் தான் மனைவி பொன்மணிக்க சார். பாக்கியா சார் கேட்டு சொல்கிறேன்னாப்புல. மறுநாள் ஃபோன் பண்ணார். சார்கிட்ட சொல்லிட்டேன், யோசிக்கவே இல்லை சார், உடனே பேர் எடுத்து சொல்லிட்டாருனாப்புல. என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள்னு ஒரு தொடர் ஏறதால 1 வருஷமா எழுதி இப்போ தான் முடிச்சிருக்கு.
இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த பாக்கியராஜ் அவர்களுக்கு இந்த சபையில் நன்றி சொல்லி பிரகடனப்பட்டிருக்கேன். ஒரு வருஷமா கூட டிராவல் பண்ணி நான் கொடுத்த இம்செல்லாம் தாங்கிட்டு நான் சொன்னதெல்லாம் அவங்க கரெக்டாக எழுதி சிறப்பித்த மாணவி பொன்மணிக்கம் சாருக்கும் இந்த சபையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்கியராஜ் சார் உங்களுக்கு தெரியும், புரட்சித்தில் அவர்கள் தன்னுடைய கலை வாரிசை அறிவித்தவர். எம்ஜிஆருக்கும் சாருக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா, பெரும்பான்மை பெண்களுக்கு, பெரும்பான்மை மொத்த பெண்களுக்கும் பிடிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் புரட்சி தலைவர். அதுக்கு அடிச்சு ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பிடிச்ச ஹீரோவாரா பாக்கியராஜ் சார் தான். நான் கவனிச்சிருப்பேன், கிராம பெண்கள்கிட்ட மச்சான் பேர் சொல்லும்போது வெக்க வரும், அவங்க அத்தான் பேர் சொல்லும்போது வெக்க போறோம். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் பேர் சொன்னா வெக்க வரும், என்னன்னு தெரியல, ஒரு ஈர்ப்பு தான். அதே மாதிரி நான் யோசிச்சிருக்கேன், எம்ஜிஆர் பழைய வாரிசுன்னு சொல்லியிருக்காப்புல, எதிர் ஒற்றுமை வேற எந்த அடிப்படையில் அவர் சொன்னாரு அப்படின்ட்டு யோசிச்சப்போ ஒன்று எனக்கு புலப்பட்டுச்சு. எம்ஜிஆர் அவர்கள் நம்ம தன்னுடைய திரைப்படத்தில் சொல்லாத விஷயம், நம்ம ஃபாலோ பண்ணாத விஷயத்த, நம்ம விட்ட விஷயத்த பாக்கியராஜ் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு நினைச்சிருக்கோன்னு தோணுது. பொது எம்ஜிஆர் பார்த்துருப்பீங்க, தாய் சொல்லி தட்டாது, தாயை கத்து தனையன், தாய்க்கு பின் தாரம், இது எல்லாமே தாயை மையப்படுத்தியே இருக்கும். தாய் பாசம் தான் அதில் மேலே வாங்கி இருக்கும். பரம்பரை வெளியே வந்தால் எம்ஜிஆர் அடுத்து கண்ணாம்பா, வரலட்சுமி, நம்ம அம்மா கேட்டு தான் அவங்க சொல்லி நிற்கும். ஆனால் பாக்கியசார படத்தில் அம்மா இங்கே நினைக்க வரமாட்டாங்க, யோசிச்சுப்பாங்க, வரமாட்டாங்க. அப்பா தான் வருவார். சூர்லா சித்தர்கள் பார்த்தா கல்லாப்பட்டி சிங்காரம், தூரல் போச்சு, செந்தாமரை, டார்லிங் 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 டார்லிங், கல்லாப்பட்டி சிங்காரம், ராசுக்குட்டி, கல்யாணகுமார். இப்ப எங்கேயுமே பார்த்தா பாக்கியராஜ் படத்துல அம்மா கேட்டு சரியா வந்து போகாது, எல்லாமே அப்பா 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 தான். இது நம்ம குமரிமுத்து அப்பா எங்க யோசிச்சிருக்காரு, நம்ம தாயை தூக்கி வச்சோம், அப்பாவை தூக்கி வைக்கல, அப்பாவை தூக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தர் நம்ம வாசம் இருக்காரு. அதனால அவர் விட்ட விஷயத்தை பாக்கியராஜ் அவர்கள் நிறைவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அவரோட கலைவாசிங்கிறது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம். ஐயனார் வீதி டைட்டில் ஒரு நேட்டிவ் டைட்டில் சொன்ன மாதிரி ஐயனார் இல்லாத கிராமங்கள் இருக்காது. எங்கள் அம்மாவோட குலதெய்வமும் ஐயனார் தான். நிறைய ஐயனார் திருவிழாக்கெல்லாம் போயிருக்கும், நல்ல சென்டிமெண்ட் தான். கண்டிப்பாக ஐயனார் உங்களுக்கும் அருள் புரிவார். படத்தோட இசை யூகே முரளி சார், அவர் பார்த்தா தான் கோட் சூட்லாம் போட்டிருப்பாரு, பார்த்தா நேட்டிவ் சாங் போட்டிருக்காரு. அது இந்த கள்ளச்சாராயம் போதையா தான் இருக்கு, தெளிவு லேட்டாகும் போல இருக்கு. வேலுமணியோட வாய்ஸ் ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. அப்புறம் கவிஞர் பிரியன் அந்த கல்லூரி சாங் சரி, கள்ளச்சார சாங் சரி, எல்லாத்துலேயுமே தன் முத்திரையை பதிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நல்ல வேலை இந்த படத்தில் டைரக்டர் பாட்டில் தான் கவிஞர் கொடுத்ததுக்கு ஒரு நல்ல விஷயம். ப்ரொடியூசர் செந்தில்வேல், பேரை கட்ட சொல்றேன்னா மாப்பிள மாட்டேன். செந்தில் இந்த படத்திற்கு அப்புறம் பெரிய ப்ரொடியூசர் ஆகி இன்னும் தொடர்ந்து பல படங்களை தயாரித்து பல இயக்குநர்களையும் பல கலைஞர்களையும் உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்திய நன்றி, வணக்கம்.